கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. தைரியம் தரக்கூடிய, நம்பிக்கை தரக்கூடிய, உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. பிரியமானவர்களே, கானான் தேசத்திலே ஒரு கொடிய பஞ்சம் உண்டாகிறது. ஆனால் கர்த்தர் சொல்லுவது, எகிப்து தேசத்துக்கு நீ போகக்கூடாது அப்படிங்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய சித்தமும் வழிநடத்துதலும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரே மாதிரி இருக்காது. கானான் தேசத்தில் பஞ்சம் உண்டான பொழுது கர்த்தருடைய சித்தம் 3 முற்பிதாக்கள் வாழ்க்கையிலும் வெவ்வேறு விதமாக இருந்தது. கர்த்தர் அவர்களை வித்தியாசமாக வழிநடத்தினார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை சோதிக்கும் பொழுது அந்த சோதனையை உங்களால் தாங்க முடியுமா, அந்த கஷ்டங்களை தாங்க முடியுமா அப்படின்னு பார்ப்பார். அந்த சோதனையை தாங்கும்படியாக விசுவாசத்திலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நீங்கள் பலப்படும்படி ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். கர்த்தர் உங்கள் மாத்திரமல்ல, உங்கள் சந்ததியை ஆசீர்வதிப்பார். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கவனமாய் கேட்டு தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளும் பொழுது மெய்யாகவே ஆண்டவராகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமுடைய தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்கள் போகிற எல்லா ஸ்தலங்களிலும் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய கையின் பிரயாசங்களை கனப்படுத்துவார். கிருபை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன், ஆமேன்.